இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற இத்தாலி தமிழர் ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்தந்தை விமல்ராஜன் அடிகளார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஐபிசி நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு சாம் பிரதீபன் அவர்களே, இந்து சமய குருக்கள் அவர்களே, பலமோர் மாநகரத்தின் பல்வேறு அமைப்புகளிலிருந்து, சமூக கலை இலக்கிய அமைப்புகளிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களே, அவையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தமிழர் விழா, தமிழரின் கலை இலக்கிய பெருவிழா. ஆம், இது பெற்ற தாயை சேய்களுக்கு அறிமுகப்படுத்தும் விழா, பேசும் மொழியை நாவுக்கு அறிமுகப்படுத்தும் விழா, தமிழை தமிழனுக்கு அறிமுகப்படுத்தும் விழா, தமிழர் குலத்தை செம்மொழி வளத்தை உயர்த்தி மகிழும் விழா. இது போன்ற தமிழ் விழாக்கள் மூலமாகத்தான் தமிழின் சிறப்பை நாம் உணர முடியும். தமிழராகிய நம் தனிப்பெருமை எத்தகையது என்பதை நாம் சிந்திக்க முடியும். இந்த விழா நம்மை நாமே திரும்பி பார்க்கின்ற விழா, நமது அருமை பெருமைகளை சீர்தூக்கி பார்த்து மகிழுகின்ற விழா. அன்புக்குரியவர்களே, மொழி என்பது என்ன? மொழி என்பது வெறும் ஒலி மட்டுமல்ல. மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல. மொழியை பற்றி பேசுகின்ற போது மொழி என்பது எண்ணங்களை எடுத்துச் செல்லும் ஒரு ஊடகம் தானே என்று சிலர் சாதாரணமாக சொல்லலாம். ஆனால் மொழியின் பரிமாணங்கள் பரந்துபட்டது. மொழி இல்லையேல், மொழி என்பது ஒரு தேசிய இனத்தின் அடையாளம். மொழி இல்லையேல் ஒரு இனம் இல்லை. மொழி இல்லையேல் ஒரு இனத்தின் இலக்கியங்கள் இல்லை, கலைகள் இல்லை, பண்பாடுகள் இல்லை, மரபுகள் இல்லை, சமயங்கள் இல்லை. ஆக ஒரு இனத்தின் இலக்கியங்களை, கலைகளை, பண்பாடுகளை, மரபுகளை, சமய நம்பிக்கைகளை தாங்கி நிற்பது மொழி. உலக வரலாற்று பக்கங்களை திரும்பி பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு தெளிவாகும். அதாவது, ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் எதிரிகள் முதலில் அந்த இனத்தின் மொழியை அழித்திருக்கின்றார்கள். மொழி அழிந்தால் ஒரு இனம் தானாகவே அழிந்துவிடும். மொழி என்பது ஆன்மா பயணிக்கும் பாதை. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு தன் பண்பாட்டை எடுத்துச் செல்லுகின்ற வழி. தமிழர்களாகிய நம்மை பொறுத்தவரை மொழி என்பது, நம்முடைய தமிழ் மொழி என்பது வெறும் வழி மட்டுமல்ல, அதுதான் நமது விழி. தமிழ் என்பது நமது பேச்சு மட்டுமல்ல, அதுதான் நமது மூச்சாகவும் இருக்கின்றது. அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவார், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று. ஏனென்றால் 2000 ஆண்டுகால தமிழின் எழுச்சி வீழ்ச்சி, தமிழின் வெளிச்சம் இருட்டு, மேடு பள்ளம் இவற்றை உற்று பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு புலப்படும். அதாவது, தமிழனின் மொழிக்கு ஊறு நேர்ந்த பொழுதெல்லாம் அவனது அரசியல் பொருளாதார பண்பாட்டின் அடித்தளங்கள் ஆட்டம் கண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நம் தமிழ் மொழி காலத்தால் முந்திய மொழி. இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலம் உருவாகின்றது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழனினுடைய தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் இருந்திருக்கின்றது என்று சொன்னால், இந்த தமிழினுடைய தொன்மை எத்தகையது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற இன குழுக்கள், மற்ற மனிதர்கள் சாப்பிடுவதற்காக வாயை திறந்த பொழுது தமிழன் மட்டும்தான் பேசுவதற்காகவும் வாயை திறந்தான் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தமிழ் ஒரு தொன்மை வாய்ந்த மொழியாக இந்த பூமி பந்திலே இருந்திருக்கின்றது. அத்தகைய ஒரு தொன்மையான மொழிக்கு சொந்தக்காரர் நாம் என்பதையிட்டு நாம் பெருமைப்பட வேண்டும். தமிழின் சிறப்பை பலரும் சிலாகித்து சொல்லியிருக்கின்றார்கள்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதி சொன்னான். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று பாரதியார் பாப்பாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார். சொல்லுக்கு சொல்லோர் சுவையிருக்கும் செந்தமிழ் என்றும் தனை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லா தமிழ் என்றும் கவிஞர் கண்ணதாசன் பாடுகின்றார். இப்படி நூற்றுக்கணக்கான புலவர்களும் கவிஞர்களும் தமிழின் சிறப்பை, அதனுடைய சீர்மையை, அதனுடைய மென்மையை, அதனுடைய மேன்மையை சிலாகித்து பாடியிருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இட்டு நாம் பெருமைப்பட வேண்டும். தமிழிலே இருக்கின்ற ஒரு இலக்கியத்தை மட்டும் இந்த வேளையிலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பல நூறு இலக்கியங்களிலே திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூலாக இருந்தாலும் தமிழ் என்ற ஒரு மொழியின் பெயர் அதிலே இல்லை. தமிழர் என்ற ஒரு இனத்தின் பெயரும் அதில் எங்கும் இல்லை. தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டின் பெயர் இல்லை. ஒரு சமயத்தின் பெயர் இல்லை. ஒரு கடவுளின் பெயர் இல்லை. ஆக ஒரு மொழிக்கோ, ஒரு இனத்திற்கோ, ஒரு நாட்டிற்கோ, ஒரு சமயத்திற்கோ உரிய நூலாக இல்லாமல் உலகம் முழுவதற்குமாக எழுதப்பட்ட ஒரு நூலாக அது உலக பொதுமறை என்று இன்று உலகத்தாரிலே கொண்டாடப்படுகின்றது என்று சொன்னால், தமிழிலே எழுந்த அந்த திருக்குறளினுடைய மேன்மையை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மகாத்மா காந்தி அடிகளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். மகாத்மா காந்தி வாழ்ந்த அந்த காலத்திலே ரஷ்யாவிலே ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் டோல்ஸ்டாய் என்பவர் இருந்தார். அவர் போரும் அமைதியும் என்ற அந்த பிரபல நாவலை எழுதியதோடு மட்டுமல்லாமல் பல இலக்கியங்களை படைத்தார். அந்த இலக்கியங்களினுடைய ரஷ்ய இலக்கியங்களினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை காந்தியடிகளும் படித்தார். அப்படியாக அந்த ரஷ்ய எழுத்தாளருடைய டோல்ஸ்டாயினுடைய அந்த எழுத்துக்களை வாசித்த காந்தியடிகள் அந்த எழுத்தாளருக்கு கடிதம் எழுதி கேட்கின்றார், உங்களுடைய இலக்கியங்களிலே நட்பு, காதல், கருணை போன்ற பல உன்னதமான கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்களே, இவற்றுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக நீங்கள் எதை கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த டோல்ஸ்டாய் என்ற ரஷ்ய அறிஞர் காந்தியடிகளுக்கு பதில் எழுதுகின்றார், என்னுடைய இலக்கியங்களிலே நான் எடுத்தாண்டிருக்கின்ற உன்னதமான உயரிய கருத்துக்களை நான் எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், உங்களுடைய இந்திய நாட்டிலே, தென்னிந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே தோன்றிய ஒரு இலக்கியம் திருக்குறள் என்ற அந்த இலக்கியத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் படித்து என்னுடைய கருப்பொருளை, இலக்கியத்துக்கு தேவையான உட்பொருளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அந்த டோல்ஸ்டாய் சொல்லுகின்றார். இப்படியாக அந்த காந்தியடிகள் திருக்குறளின் மகத்துவத்தை அறிந்த பொழுது அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை பெற்று அவர் படித்தார் என்றும் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே அவர் எழுதுகின்றார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி நான் வருந்துகின்றேன் என்று சொன்னால், கவலைப்படுகின்றேன் என்று சொன்னால், ஒரு உன்னத மொழியாகிய இந்த தமிழ் மொழியை நான் கற்றுக்கொள்ளவில்லையே என்று நான் கவலைப்படுகின்றேன் என்று காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே எழுதுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மொழியை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் மொழி ஒரு உலகளாவிய சகோதரத்துவத்தை வலியுறுத்திய ஒரு மொழியாக இருக்கின்றது. இன்று த யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்லப்படுகின்றது உலகளாவிய சகோதரத்துவம். இந்த சிந்தனை மனித நாகரிக வளர்ச்சி அடைவதற்கு முன்னரே தமிழ் மொழியில் இருந்துள்ளதை மொழியியல் அறிஞர்கள் இன்று ஆராய்ந்து அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த வார்த்தை சங்க இலக்கியத்திலே கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த வார்த்தை, எல்லோரும் எந்த ஊராயினும் அது என்னுடைய ஊரே, எல்லா மக்களும் என்னுடைய உறவினரே என்ற அந்த கருத்திலே வருகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த வார்த்தைகள் தமிழனினுடைய உலக பார்வையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏனைய இனக்குழுக்கள் வளர்ச்சியடையாத நாகரிகமடையாதவர்களாக அவர்கள் காட்டுமிராண்டிகளாக இருந்த பொழுது தமிழனுடைய சிந்தனை வளர்ச்சி, உலக பார்வை எந்த அளவுக்கு பரந்து விரிந்திருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்ல, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகமளாவிய கருத்துக்களை தமிழிலக்கியம் தன்னிலே கொண்டிருக்கின்றது.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரினுடைய திருமந்திர வாக்கு, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருநாவுக்கரசரின் பக்தி இலக்கிய கூற்று, சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற அவை பிராட்டியின் வார்த்தைகள், இது போன்ற உலக சமத்துவத்தையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்ற பல வார்த்தைகளை நாங்கள் தமிழிலே கண்டு பாவிக்கின்றோம். தமிழ் இன்று செம்மொழிகளில் ஒன்றாக அது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், சமஸ்கிருதம், சீனம் ஆகிய இந்த 5 மொழிகள் தான் உலகத்திலே செம்மொழிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு வந்த சூழ்நிலையிலே இப்பொழுது தமிழும் செம்மொழிகளுள் ஒன்றாக இருக்கின்றது. லத்தீன், சமஸ்கிருதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது இன்று யாரும் அதை பேசுவதில்லை. அவை டெட் லாங்குவேஜஸ் என்று சொல்லப்படுகின்றது, இறந்த மொழிகள். கிரேக்கம், எபிரேயம் எடுத்துக்கொண்டால் அந்த 2 தொன்மையான மொழிகளும் இன்று உருமாறிவிட்டன. சீன மொழி மட்டும் இன்று வரை வாழுகின்ற மொழியாக இருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் மொழி, அது தொன்மையான பழமையான மொழியாக இருந்தாலும் அது இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் சொல்லுகின்றோம், தமிழின் மேன்மை என்பது அதன் தொன்மையில் மட்டுமல்ல, அதன் தொடர்ச்சியிலும் இருக்கின்றது என்று. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பழம்பெருமை வாய்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழிக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பாரதியார் சில கனவுகளை கண்டார். தமிழ் மொழியை குறித்து பாரதியார் கனவு கண்டார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்பது பாரதியாருடைய கனவு. தமிழ் இலக்கியங்களை குறித்து அவர் கனவு கண்டார். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமையில்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்பது தமிழ் இலக்கியங்களை குறித்த பாரதியினுடைய கனவாக இருந்தது. இந்த கனவை பல்வேறு அறிஞர் பெருமக்கள், நம் மண்ணிலே வாழ்ந்தவர்கள், ஆறுமுக நாவலர், விபுலானந்த அடிகள், தனிநாயகம் அடிகள் போன்றவர்கள் அவற்றை நனவாக்கியதை நாங்கள் பார்க்கின்றோம். தனிநாயகம் அடிகளார் உலக தமிழராட்சி மாநாட்டை அவர் நடத்தியதோடு தமிழ் கல்ச்சர் என்ற அந்த 3 மாத ஏட்டை வெளியிட்டு இன்னும் பல்வேறு உலக நாடுகளுக்கு தமிழின் தூதுவராக பயணம் செய்து தமிழ் மொழியின் பெருமையை, அதனுடைய மேன்மையை உலக மக்களுக்கு அவர் எடுத்துக்காட்டி தமிழை உலக வரைபடத்தில் பொறித்தவராக இருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பழம்பெருமை வாய்ந்த மொழிக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்த இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய மொழியை குறித்து, நாம் சார்ந்திருக்கின்ற பண்பாட்டை குறித்து, நம்முடைய கலாச்சாரத்தை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டும். அதனுடைய சிறப்பையும் உன்னதத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேரப்பிள்ளைகளுக்கு அவற்றை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆகவே நம்மால் முடிந்தளவு நம்முடைய பிள்ளைகளையும் மற்றவர்களையும் தமிழிலே பேசுவதற்கு நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். தூய தமிழ் பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும். மற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது, தமிழர்களை சந்திக்கின்ற பொழுது வணக்கம் என்று தமிழிலே நாம் வாழ்த்த வேண்டும். கூடியவரை தமிழிலே நாம் கையெழுத்து வைக்க வேண்டும். இப்படியாக சிறிய சிறிய காரியங்களை செய்து நம்முடைய தமிழ் மொழியினுடைய அந்த தமிழ் பண்பாட்டினுடைய மகத்துவத்தை நாம் இந்த புலம்பெயர் தேசத்திலே தக்க வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழர் விழா, இது நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய மொழியையும் கட்டி காப்பதற்கும், அந்த மொழி பற்றிய அந்த உணர்வையும் நம்முடைய பண்பாடு பற்றிய உணர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்த இந்த இத்தாலி தமிழர் ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்தந்தை விமல்ராஜன் அடிகளாரை நாங்கள் பாராட்டுகின்றோம். அவரோடு சேர்ந்து இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்ற எல்லா கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை விமல்ராஜ் அடிகளார் அவர் குருப்பட்டம் எடுத்து ஒரு குருவாக வந்த காலத்தில் இருந்து ஒரு கலை இலக்கியவாதியாக, ஒரு துடிப்புள்ள இளம் குருவாக, ஒரு செயல் வீரனாக அவர் இருந்தார். பல்வேறு கலை படைப்புகளை, நாடகங்களை, இருவட்டுக்களை உருவாக்கி அவர் நமக்கு அளித்திருக்கின்றார். இப்படியான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு துறவி,
ஒரு கத்தோலிக்க குருவானவர் இந்த இத்தாலி தேசத்திலே இருந்து இந்த சமயப்பணியோடு தமிழ் பணியையும் அவர் ஆற்றி வருகின்றார். ஆகவே உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் அவரை நான் பாராட்டுகின்றேன், அவருடைய முயற்சிகளை நான் மெச்சுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த மண்ணிலே இருக்கின்ற பல்வேறு கலை இலக்கிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றார்கள். தமிழ் பாடநூல்களை உருவாக்கி தமிழ் கல்வியை அவர்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இன்னும் கவின் கலைகள் என்று சொல்லப்படுகின்ற இயலிசை, நாடகம், நாட்டியம், இசை போன்றவற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உங்களிலே பலர் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றீர்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் பாராட்டுகின்றோம். இது எதிர்காலத்திலும் இது தொடர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படையிலே புலம்பெயர் தேசத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியும். பல்வேறு சிக்கல்கள் மத்தியிலே, சவால்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்முடைய தாயக கனவு நமக்கென்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற இனங்களைப் போல, சீனர்களைப் போல, ஜப்பானியர்களைப் போல, இத்தாலியரைப் போல, ஜேர்மன்காரரைப் போல, ரஷ்யரைப் போல தமிழராகிய நாமும் ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு இனம், நமக்கென்று ஒரு நாடு வேண்டும், நமக்கென்று ஒரு தேசம் வேண்டும். அந்த தேசம் எதிர்காலத்திலே ஒரு நாள் நம்முடைய அந்த தாயக கனவு நனவாகும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம். சொல்லுவார்கள், தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கென்றொரு நாடும் இல்லை. தமிழன் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கென்றொரு நாடும் இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று நம்முடைய தாயகத்தை உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நாடு, ஒரு அரசு நமக்கென்று இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய மொழி பாதுகாக்கப்படும், நம்முடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள் கட்டி காக்கப்படும். அத்தகையதொரு காலம் நமக்கு விரைவிலே கைகூட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த மாபெரும் நிகழ்ச்சியை, மிக அற்புதமான கலைப்படைப்புகளை, நம்முடைய உள்ளத்தை உருக்குகின்ற வகையிலே, நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொரிகின்ற அளவுக்கு மிக அற்புதமாக நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சிறுவர்கள் இவற்றை மேடையேற்றி இருக்கின்றார்கள். இந்த அரங்கத்திலே அவர்கள் ஆற்றுகைப்படுத்தி இருக்கின்றார்கள். தந்தை விமல்ராஜ் அடிகளாரையும் அவரோடு இணைந்து பணி செய்கின்ற எல்லா கலைஞர்களையும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி, என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து இந்த மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளவும், இந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு அளித்த இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.